brothers and sisters. Merry Christmas to each one of you here. We are so delighted to invite every one of you here to this beautiful church to celebrate the joy and the love of this special season. So we are so thrilled to share every one of you with a special occasion with you. And we have a wonderful lineup of activities planned for you. So we would like to invite our first segment, the people, the Christmas play, New Hope. Let's put your hands together and welcome our team on stage. Praise the Lord. பிரியமானவர்களே, நமக்காக பிறந்து நமக்காகவே வாழ்ந்து நம்மில் ஒருவராகி நம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய ஜீவனையை பலியாக கொடுத்து நமக்காக புதிய நம்பிக்கை உண்டாகும்படி உயிர்த்தெழுந்து நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தும்படி பரமேறி சென்ற நம்முடைய தேவமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வந்திருக்கும் அனைவருக்கும் ரெகபோத்தின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். மேரி கிறிஸ்துமஸ். மேசியா எப்பொழுது பிறப்பார் என்று காத்து கொண்டிருந்த காலத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படி மண்ணுலகத்திற்கு புதிய நம்பிக்கை உண்டாயிருக்கும்படி காபிரியேல் என்னும் தூதன் கலிலியாவில் உள்ள நசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தனாகிய யோசேப்பு என்ற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். காபிரியேல் மரியாளை நோக்கி, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். மரியாள் பயந்து இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என சிந்தித்து கொண்டிருந்தாள். காபிரியேல் மரியாளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். மரியாள் தூதனிடத்தில், இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். காபிரியேல் மரியாளை நோக்கி, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்றான். மரியாள் தூதனை நோக்கி, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவனை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். ஒரு நாள் அவன் தூங்குகையில் சொப்பனத்தில் தேவதூதன் தோன்றி, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவள் இடத்தில் உற்பவதையாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினாலே உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பெழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்தநாயனால் கட்டளை பிறந்தது. யோசேப்பு தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே கர்த்தருடைய தூதன் சொன்னபடி தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பெழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நசரேத் என்னும் ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலேயே மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது.
அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியை கடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த கணமே பரமசேனியின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். எருதோ ராஜாவின் அரண்மனைக்கு கிழக்கிலிருந்து 3 சாஸ்திரிகள் வந்தார்கள். சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். எருதோ எருசலேம் நகரத்தார் அனைவரையும் கலங்கி பிரதான ஆசாரியரும் வேத பாரகரையும் விசாரித்தான். ஆசாரியர் ராஜாவினிடத்தில், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றான்.
இருதோ சாஸ்திரிகளிடத்தில் தந்திரமாய். அப்படியானால் நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்றான். மேய்ப்பர்கள் மிகவும் மகிழ்ந்து காணிக்கைகளோடும் கர்த்தரை தொழுது கொள்ள விரைந்து பிள்ளையை கண்டு பணிந்து தொழுது கொண்டார்கள். சாஸ்திரிகள் காணிக்கைகளோடு கர்த்தரை தொழுது கொள்ள விரைந்து வந்தார்கள். பிள்ளையை கண்டு பணிந்து தொழுது கொண்டார்கள். பக்தரே வாரும், ஆசையாவலோடும் நீர் பாரும், நீர் பாரும் இப்பாலனாய். வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே, சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவாய். சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவாய். What a fabulous performance. இந்த 2 வாரங்களாக ஏதோ குசு குசுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இவ்வளோ அழகாக ஒரு நம்மளே வந்து அந்த கிறிஸ்துவோட பிறப்புக்கு கொண்டு போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. வாட் அ டெலிஷியஸ் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ டு ஆல் த டேலண்டட் ரெகபோத்தியன்ஸ் ஃபார் ஷேரிங் த பியூட்டிஃபுல் ஸ்டோரி வித் அஸ். நவ் டு கண்டினியூ அவர் செலிப்ரேஷன், it is my pleasure to invite our esteemed pastor Solomon to share our special message with us. Please join with me welcoming him to the stage. எதற்காக why did Jesus came to this world in the form of a human being? எதற்காக ஆண்டவர் இந்த பூமிக்கு மனிதனாய் கடந்து வந்தார்? இயேசு பிறந்தார் கிறிஸ்மஸ் பண்டிகையை நம்ம கொண்டாடுகிறோம். எதற்காக இந்த பூமிக்கு இயேசு வந்தார்? இன்னைக்கு இந்த கேள்விக்கு உண்டான ஒரு காரியம், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிறிஸ்மஸ்? why did Jesus came to this world in the form of a human being? நான் நிறைய கிறிஸ்மஸ் சர்வீஸ்க்கு இந்த மாதிரி போயிருக்கிறேன். ஐ ஹவ் அட்டெண்டட் த கிறிஸ்மஸ் சர்வீசஸ். நான் ஸ்கூலில் படிக்கிற பொழுது, நான் வேலை செய்கிற நாட்களில் என்னுடைய கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி கிறிஸ்மஸ் சர்வீஸை கூட்டிகிட்டு போய்க்கிறாங்க. ஆனால் கிறிஸ்மஸ்னுடைய மீனிங்கை அவங்க சொல்லி கொடுக்கல. இயேசு இந்த பூமிக்கு எனக்காக மனிதனாய் பிறந்தார், எனக்காக பிறந்தார். எதற்காக ஆண்டவர் எனக்காக பிறந்தார்? எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுக்கும்படியாய். அது எப்போ தெரிஞ்சிட்டோன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இன்னைக்கு எப்படி இந்த 24 கிறிஸ்மஸ் கிஃப்ட் உங்களுக்கு நியூ ஹோப் ஒரு பரிசு இருக்குதோ, அது போல் 26 டிசம்பர் 1999 நான் இந்த கிறிஸ்மஸ் கிஃப்டை பெற்றுக்கொண்டேன். அந்த நாட்கள் 1999 நான் என் மனைவியும் இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை பற்றி தெரியாது. கிறிஸ்டியன் ஸ்கூலில் படிச்சிருக்கிறோம், கிறிஸ்டியன் என்வான்மெண்ட்டில் வளர்ந்துருக்கிறோம், ஆனால் இயேசுவை பற்றி தெரியாது. மிகுந்த கடுமையான சூழ்நிலையில் வாழ்வோமா சாவோமா, வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்ன? we were going through a very tough path. we did not know what is things happening around us. எங்களை குறித்து என்ன நடக்குதுன்னே தெரில. அப்படி ஒரு கடுமையான சூழ்நிலையில் போகிற பொழுது இதே மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். அந்த இடத்துல இயேசு எங்கள் வாழ்க்கையில் பிறந்தார். ஆமென். இயேசு பிறந்ததுனால அன்றைக்கு எனக்கு இந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட் கிடைச்சது. இன்றைக்கு கிறிஸ்மஸ் கிஃப்டா இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிறந்தா என்ன கொடுப்பார்னா, he will give God's love, God's peace and God's comfort. இதுதான் இன்னைக்கு இயேசு உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு 2024 கிறிஸ்மஸ் கிஃப்ட் என்ன பாஸ்டர்? ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய சமாதானம், ஆண்டவருடைய ஆறுதல்.
1999 26 டிசம்பரில் அந்த கிஃப்டை பெற்றுக்கொண்டேன். ஒரு சில மாதங்கள் ஆண்டு புதிய நம்பிக்கையை கொடுத்தார். மரித்து போயிருக்க வேண்டிய என் மனைவி உயிரோடு இன்னைக்கு 24 வருஷம் இருக்கிறாங்க. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி வாழ்க்கையே மாறி போயிருக்க வேண்டிய என்ன ஆண்டவர் இயேசு பிறந்ததுனால அந்த 99 கொடுத்த அந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட்டை நான் பயன்படுத்தி கொண்டேன். இன்னைக்கு 2024 இருக்கிற இந்த கிறிஸ்மஸ் கிஃப்டை நீங்கள் பயன்படுத்துகிற பொழுது தேவனுடைய அன்பு, காட்ஸ் லவ், காட்ஸ் பீஸ், காட்ஸ் கம்ஃபர்ட், இந்த கிஃப்டை நீங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை உடனே உங்களுக்கு பயன்படலாம், இல்லை சில நேரங்கள் வரும். நான் சொன்ன பாருங்க, நம்ம கிஃப்டை எல்லா நேரத்தில் பயன்படுத்துறதில்ல. சில வேளைகள் வருகிறது, அடடா அன்னைக்கு அந்த கிஃப்ட் சொன்னாங்களே, தேவனுடைய அன்பு, தேவனுடைய சமாதானம், தேவனுடைய ஆறுதல், இது உங்களுக்கு நிச்சயம் பிரயோஜனமாக இருக்குது. காட்ஸ் லவ், காட்ஸ் பீஸ், காட்ஸ் கம்ஃபர்ட். ஒரு குடும்பத்தில் ஒருவருடைய வாழ்க்கையில் இயேசு பிறந்துட்டாருன்னா அந்த குடும்பமே பாதுகாக்கப்படும். அதனால தான் அந்த ஆசையில் தான் அந்த இயேசு என்கிற கிஃப்டை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறோம். ஸோ இந்த 2024 இந்த கிறிஸ்மஸ் கிஃப்டில் நீங்கள் பார்க்குற தேவனுடைய அன்பு, தேவனுடைய சமாதானம், தேவனுடைய ஆறுதல் உங்கள் இருதயத்தை நிரப்பட்டு, தேவனுடைய அன்பு வெளியேற பெற்ற அன்பு, அந்த அன்புனால தான் பிதாவானவர் இயேசுவை மனுவுரு கொண்டு வரும்படியாய் சிறு பிள்ளையா வந்து 33 ஆண்டு காலம் அவர் இந்த பூமியில் இருந்து சிலுவையில் போய் மரித்து நம்மளை நித்தியத்திற்கு ஆயத்தப்படுத்தும்படியாய் நம்ம இந்த பூமியில் இருக்கிற நாட்கள் குறிக்கப்பட்ட நாட்கள். ஆனால் அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதுங்க. We have an eternal life. We have to be very careful about that. இன்னைக்கு 2024 இந்த கிறிஸ்மஸ் கிஃப்டில் தேவனுடைய அன்பை உங்கள் இருதயத்தில் வைத்து அந்த தேவனுடைய அன்பு உங்களை நிரப்பணும். நித்தியத்துக்கு நேராக ஆயத்தப்படுத்துகிற இயேசுவே வழி, அவரே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறார். யோவான் 16:6 அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையில் இயேசு இல்லாதபடி நம்ம நித்தியத்துக்கு போக முடியாது. அந்த அன்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுக்கிற சமாதானம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் இதுடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னார். இன்னைக்கு பணம் நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது, புகழ் செல்வாக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. யார் நம்மளுக்கு நம்ம எதிர்பார்க்கிற இன்னைக்கு எந்த இடத்துல சமாதான குறைவாக இருக்கிறீங்களோ இப்பொழுது என்னை யாரும் ஆறுதல் படுத்த முடியல, எனக்கு ஆறுதல் இல்லை, இந்த பகுதியில் எனக்கு ஆறுதல் இல்லை, எந்த இடத்துல ஆறுதலை தேடுறீங்களோ அந்த இடத்துல ஆறுதல் தர தேவன் போதுமானவராக இருக்கிறார். நம்ம அப்படியே ஒரு விஷயம் எழுந்திருந்து உங்களுக்காக ஒரு பிரார்த்தனை ஏறெடுக்க போகிறேன். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல சொல்லப்படுகிற, இந்த இடத்துல கூறப்படுகிற இந்த அன்பு எனக்கு வேணும் ஆண்டவரே, இந்த புதிய நம்பிக்கை எனக்கு வேணும் ஆண்டவரே. அப்பா, எனக்கு இந்த சமாதானம் வேணும், எனக்கு சமாதானம் வேணும் ஆண்டு. நீ சமாதானத்தால் நிரப்பணும், தேவன் தம்முடைய ஆறுதலால் நிரப்பணும். எந்த இடத்துல உங்களுக்கு ஆறுதல் வேணுமோ, எந்த இடத்துல சமாதானம் வேணுமோ, எந்த இடத்துல அந்த புதிய நம்பிக்கை உங்களை பலப்படுத்தணுமோ சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். நாங்கள் சபையா உங்களுக்காக பிரார்த்தனை பண்ண போறோம். நாங்க பிரார்த்தனை பண்ற இந்த வேளையில ஆண்டவரிடத்துல ஒரே ஒரு பாடலை பாடி நாங்கள் பிரார்த்தனை பண்ண போறோம். நான் சொன்னபடி தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி நம்ம தோள் மீது சுமந்து கொள்ளுகிறவர். யார் உங்களை புரிந்து கொள்ளுகிறாங்களோ இல்லையோ கவலைப்படாதீங்க. உங்களை புரிந்து கொள்ளுகிற ஒருவர் இந்த இடத்துல உண்டு. உங்கள் இருதயத்தை அறிந்த ஒருவர் இந்த இடத்துல உண்டு. உங்களை நேசிக்கிற ஒருவர் இந்த இடத்துல உண்டு. என்னை புரிந்து கொள்ளுகிற தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம். என்னை புரிந்து கொள்ளுகிற ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். என்னை தொடுங்க, என்னை ஆறுதல் படுத்துங்க. நான் சொல்லுகிற அந்த சமாதானம் உங்களை நிரப்போ. நீங்க கண்களை மூடி அப்படியே நாங்கள் பாடுகிற பொழுது, பாடலை தெரிந்தவர்கள் பாடலாம், இல்லாவிட்டால் கண்களை மூடி ஆண்டவரே என்னை புரிந்து கொள்றீங்க, நீங்க தான் ஆண்டவரே என்னை அரவணைக்கிற தெய்வம் ஆண்டவரே, எல்லா காரியங்களும் மாறட்டும்னு சொல்லி அப்பா சமூகத்தில் ஜெபிக்கிற பொழுது இன்றைக்கு அந்த பிரசன்னம் உங்களை தொடும். இன்னைக்கு அந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட் நீங்க பெற்றுக்கொள்ளணும். தேவனுடைய அன்பு, தேவனுடைய சமாதானம், தேவன் கொடுக்கிற ஆறுதல் உங்களை நிரப்பட்டு. தேங்க்யூ ஜீசஸ். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. மலை போல துன்பம் என்
என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. எல்லாம் அப்படியே கண்களை மூடி, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல உங்களை தேற்றுகிறவர், தந்தையை போல ஆற்றுகிற தெய்வம். யார் உங்களை புரிந்து கொள்றாங்களோ இல்லையோ கவலைப்படாதீங்க, உங்களை புரிந்து கொள்ளுகிற இயேசு ஒருவர் இருக்கிறார். இந்த கிறிஸ்மஸ் நாளில் இதோ உங்களுக்காக இப்போ நான் பிரார்த்திக்க போறேன். உங்களுக்கு பிரார்த்தனை ஏறெடுப்பதற்கு முன்பாக இந்த கிறிஸ்மஸ் நாளில் ஆண்டவர் இந்த பரிசு உங்க இருதயத்தில் வைக்கிறார். தேவன் கொடுக்கிற அன்பு, தேவன் கொடுக்கிற சமாதானம், தேவன் கொடுக்கிற ஆறுதல், தேவன் கொடுக்கிற அன்பு இருக்குது பாருங்க. பிதாவானவர் நம்ம மேல, நம்ம ஒவ்வொருவர் மேல, எங்க மேல உங்க ஒவ்வொருவர் மேல, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர் மேல அவர் அன்பு கொண்டது நிமித்தமா, உங்களை நேசித்தது நிமித்தமா இன்னைக்கு நீங்க அவர் அறியாம இருக்கலாம், உங்களை பத்தி தெரியாம இருக்கலாம். 99 டிசம்பர் 26 வரைக்கும் அவருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா அந்த அன்பு என்னை தேடி வந்தது, என்னை அரவணைத்து கொண்டது. அந்த அன்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சேன் நித்திய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. அந்த நித்திய வாழ்க்கைக்கு அவர் தான் சத்தியமும் வழியும் ஜீவனுமா இருக்கிறார். கிறிஸ்துமஸ் கிஃப்டினுடைய முதல் காரியம் தேவனுடைய அன்பு, என் மேல் இருக்கிற அன்பு. அந்த நித்திய வாழ்க்கைக்கு நேரா என்ன நடத்துகிறார். அந்த கிறிஸ்துமஸ் கிஃப்ட் தேவனுடைய சமாதானம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேங்கிற ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாழ்க்கை. எந்த இடத்துல சமாதானம் இல்லாம இருக்கிறீங்க, எந்த இடத்துல இருதயத்துல போராடி கொண்டு இருக்கிறீங்க, எந்த இதயத்துல கலக்கத்தோடு இருக்கிறீங்க, இப்ப நான் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு பிரார்த்திக்க போறேன். நான் அந்த பிரார்த்தனை ஏறெடுக்கிற பொழுது அந்த சமாதானம் உங்க இருதயத்துல வரும். இந்த இடத்துல எந்த காரியத்துல சமாதானம் இல்லாம கடந்து வந்தீங்களோ, இந்த பிரார்த்தனைக்கு பிறகு, இந்த இடத்துல இயேசு கொடுக்கிற அந்த பரிசுக்கு பிறகு சமாதானத்தோடு கடந்து போவீங்க. வாழ்க்கையில நம்மளை ஆறுதல் படுத்த சில வேளை ஜனங்களால முடியாது, உறவுகளால முடியாது. ஆனால் என்னை ஆறுதல் படுத்துகிறவர், அந்த ஆறுதலை நான் அனுபவிச்சனால, அந்த ஆறுதலை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டனால, தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டனால, அந்த அன்பை ரெசிப்ரோகேட் பண்ணும்படியாய் I want to reciprocate the love I received from God. அதற்காகத்தான் என்ன தேவனுக்காய் அர்ப்பணித்தேன். அருமையான சகோதரனே, சகோதரியே, வாலிப செல்வங்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இந்த வார்த்தை நீங்க எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலோ ஒரு விச இந்த கிறிஸ்துமஸ் பரிசு உங்க இருதயத்துல வரும்படியா, உங்களுக்குள்ள வரும்படியா, உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கும்படியா. ஏதோ ஒரு இடத்துல ஒரு சரீர பலவீனம் இருக்குது, என் குடும்பத்துல இந்த குறை இருக்குது, இந்த போராட்டத்தில் இருக்கிறேன். இந்த வேளையில இதோ நான் ஜெபிக்க போறேன், இந்த பிரார்த்திக்க போற இந்த வேளையில ஒரு புது நம்பிக்கை உங்களை நிரப்போ, ஒரு புது நம்பிக்கை உங்களை நிரப்போ. நீங்கள் அறியாத ஒருவர் உங்களை தொடுவார், நீங்கள் அறியாத ஒருவர் உங்களை தொடு
தொடுவார். இந்த நாளுக்கு பிறகு அந்த புதிய நம்பிக்கை உங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஏசப்பா கிட்ட, ஆண்டவரே இந்த வேளையில ஒவ்வொருவருக்காய் உங்க பாதத்துல ஜெபிக்கிற ஆண்டவரே, உம்மை அறிந்திருந்தாலோ ஒருவேளை உம்மை அறியாதவர்களா இருந்தாலோ கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவர் மீது அமரும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, தேவனுடைய அன்பு, தேவன் கொடுக்கிற சமாதானம், தேவனுடைய ஆறுதல் இவர்கள் உள்ளத்தை நிரப்பும்படியா ஜெபிக்கிற. இயேசு கொடுக்கிற சமாதானம் ஒவ்வொரு இருதயங்களை நிரப்புவதாக. தேவனுடைய அன்பு ஒவ்வொருவருக்காய் கடந்து வந்திருக்கிறது ஆண்டவரே. அந்த அன்பு நித்தியத்துக்கு நேராய் இவங்களை நடத்தணும்பா. நித்திய வாழ்க்கைக்கு போற அவரே வழியோ சத்தியமோ ஜீவனுமா இருக்கிறார். இந்த வார்த்தை ஆவி ஆத்மா சரீரத்தை பலப்படுத்தட்டும். இயேசு ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். அவர் மூலம் மட்டும்தான் நான் நித்தியத்திற்கு நேராய் போக முடியும், நித்திய வாழ்க்கைக்கு நேராய் போக முடியும். அதற்காக அந்த பிதாவானவர் என் மேல் அன்பு கூர்ந்தாரே, அந்த தேவ அன்பு உங்க இருதயங்களை நிரப்பட்டோம். அந்த தேவ அன்பு உங்கள் இருதயங்களை நிரப்பட்டோம். அந்த தேவ அன்பு உங்கள் இருதயம் நிரப்பட்டோம். எந்த இடத்துல சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களோ, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னவர். எந்த இடத்துல சமாதான குறைவு இருக்கிறதோ, எந்த இடத்துல போராட்டம் இருக்கிறதோ, அந்த இடத்துல தேவனுடைய சமாதானம் உங்கள் உள்ளத்தை நிரப்பட்டோ. தேவ பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, எந்தெந்த இடத்துல தேவ சமாதானம் நிரப்பணுமோ அந்த சமாதான பிரபு, அந்த சமாதான பிரபு ஒவ்வொரு இருதயங்களை நிரப்பட்டோ, சமாதானம் நிரப்பட்டோ. ஒவ்வொரு இருதயத்திலேயோ சமாதானம் நிரம்பி இருக்கட்டோ. தேவனுடைய ஆறுதல் ஒவ்வொருவர் மேல வரட்டும் ஆண்டவரே. இந்த இடத்துக்குள்ள வருவதற்கு முன்பாக எந்த இடத்துல ஆறுதல்ல குறைவா வந்தாங்களோ, Father God, in which area of their life they entered this place, they did not have the comfort. I want the Holy Spirit to touch them. Let them feel the comfort. எங்களோடு இருக்கிற, எங்களுக்குள் இருக்கிற அந்த சமாதானம், எங்களுக்குள் இருக்கிற மகிழ்ச்சி, எங்களுக்குள் இருக்கிற தேவன் அன்பு, பொங்கி பொங்கி வழிகிற அன்பு இவர்களையும் நிரப்பும்படியா ஜெபிக்கிற. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் புதிய நம்பிக்கையோடு, புதிய நம்பிக்கையோடு தேவனுடைய அன்பு, தேவன் கொடுக்கிற சமாதானம், தேவன் கொடுக்கிற ஆறுதல்ல இந்த 2025 மகிமையா 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 நீங்க சந்திக்கும்படியா, தேவனுடைய கரம் உங்கள் மேல் இருக்கும்படியாய் உங்களுக்காக நான் வேண்டுகிறேன். இந்த இடத்துல இருந்து அவங்க கடந்து போறதுக்கு முன்பாக வாழ்க்கையில ஒரு உறுதி வரட்டும். உறுதியோடு இருக்கிறேன் பாஸ்டர், இன்னும் உறுதிப்படட்டும், இன்னும் பலப்படட்டும். ஆண்டவருடைய மனமகிழ்ச்சி ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you, Pastor, for those uplifting words. Now let's keep the festive spirit alive with a dance performance by our little talented children, Bereka, Ditya, Novena, and the little Joanna. Let's put our hands together to welcome them onto the stage. They will be performing Paraloga Devan, a song that captures by joy and celebrations. தேவன் பாரில் பிறந்தார், புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார், புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். பரத்தில் தூதர் பாடிட, பாரில் தீர்க்க தேடிட,
பரத்தில் தூதர் பாடிட, பாரில் தீர்க்கர் தேடிட, அலகை அதிர்த்து நட்டுங்கிட, அவன் நீயோர் மனம் மகிழ்ந்திட, அலகை அதிர்ந்து நட்டுங்கிட, அவன் நீயோர் மனம் மகிழ்ந்திட. மகிமை 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 மகிமை, பிறந்தார் 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 பிறந்தார். புவியை ஈர்த்திடும் காந்தமாய், உலனையில் மிக சாந்தமாய், புவியை ஈர்த்திடும் காந்தமாய், புலனையில் மிக சாந்தமாய், எதையும் வென்றிடும் வேந்தனாய், ஏதும் அறியாதோர் பாலனாய், எதையும் வென்றிடும் வேந்தனாய், ஏதும் அறியாதோர் பாலகனாய். மகிமை 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 மகிமை, பிறந்தார் 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 பிறந்தார். That was absolutely enhancing. Thank you to our wonderful children for the lively performance. One more time, we will put your hands together and clap for them. Now the moment we all have been waiting for it. It's time for very special guest to arrive. Can everyone guess who it is? Who it is? Anyone? Santa Claus. Yes, that's right. So let's count down together from 5, right? 5, 4, 3, 2, 1. Dashing through the snow in a one-horse open sleigh, over fields we go, laughing all the way. Bells on bobtail ring, making spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight! Oh, jingle bells,
very wonderful performance by the Santa Clauses. As we are approaching to the end of our celebration, we would like to invite Pastor Solomon to come forward to lead us the closing prayer. ஆண்டவர் நல்லவர். நம்ம எல்லாம் இந்த நாளில் அவருடைய பிறப்பை கொண்டாடும்படியாய் தேவன் உதவி செய்தார். உங்கள் இருதயத்துக்குள்ளே ஆண்டு ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருக்கார். அந்த கிஃப்ட் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். தேவனுடைய அன்பு, தேவனுடைய சமாதானம், தேவனுடைய ஆறுதல். அது எல்லா இடத்துலையும் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பிரயோஜனமாக அந்த கிஃப்ட் இருக்கும். சரிங்களா? நம்ம அப்படியே எழுந்திருந்து ஒரே ஒரு ஜெபம் பண்ணி நம்ம சாப்பிட கடந்து போக போகிறோம். ஏசப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்கள் பிறந்தன அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை உலகெல்லாம் இன்றைக்கி கொண்டாடுறாங்க. விசேஷமாய் சிங்கப்பூரில் ரெகபூத்தில் நாங்கள் இணைந்து கொண்டாடுகிற இந்த இடத்துல தேவனுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கிறத நாங்கள் உணர்கிற ஆண்டவரை, சுவாமி இயேசு பிறந்த ஒரு இடத்துல அன்பு, சமாதானம், ஆறுதல் நிறைந்திருக்க ஆண்டவரை, இந்த சமாதானம் நிறைந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம், இந்த சந்தோஷம் நிறைந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இந்த சமாதான, ஆறுதல், அன்பு இருக்கட்டும். இந்த நாளில் இவங்க இருதயத்தில் கொடுத்துருக்கிற பரிசு எந்த இடத்துலையும் இவங்க சோர்ந்து போகாதபடி ஒரு புது நம்பிக்கையோடு இன்றைக்கு கடந்து போகிறாங்க. எந்த இடத்துல என்ன காரியத்தை இவங்க சந்தித்தாலும், எசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுகிற பொழுது அந்த ஆறுதல், அந்த பேலன் இவர்கள் நிரப்பும். இந்த ஆராதனை முழுவதிலும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் செய்த ஒவ்வொரு அந்த கிறிஸ்மஸ் பிளே, அந்த டான்ஸ், அன்பான சகோதர சகோதரிகள் எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் தேவன் ஆசீர்வதித்தீங்க. எல்லாம் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க கிருபை கொடுத்தீங்க. ஸ்தோத்திரம். இதை செய்த எல்லாவற்றுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாளில் பிரயாசப்பட்டு எங்கள் மத்தியில் வந்திருக்கிற எங்கள் அன்பு விருந்தினர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உங்கள் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். தேவ கரம் அவர்களை பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே, எங்களுக்கென்று ஆயத்தப்படுத்துக்கிற ஆகாரத்தை உங்கள் கரத்தில் கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில் ஒவ்வொரு ஊழியரையும் குடும்பங்களையும் நினைக்கிறோம். கர்த்தர் அவர்களை போஷிங்க, ஒவ்வொரு திருச்சபையை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த ஆகாரத்தை செய்த ஒவ்வொருவர்களையும் ஆசீர்வதிங்க. இந்த ஆகாரத்தை அப்படியே திருரத்தத்தினால கழுவுங்க, ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும்படியாக கிருபை கொடுங்க. வல்லமைக்கு ஒப்பு கொடுக்குறோம். இந்த நேரம் முழுவதும் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி. உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.